எங்கள் வீட்டு ஃபேவரட்டான பல டிஷ்களில் ஒரு டிஷ்ஷான காஞ்சிபுரம் இட்லி. இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், முழு உளுத்தம்பருப்பு 1 கப், 3 அளந்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் முதல்ல இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி, அதுக்கப்புறம் முழு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா 3 வாட்டி இந்த அரிசி பருப்பு கலவையை அந்த தண்ணியை போட்டு களைஞ்சி வச்சிடலாம். களைஞ்சி அதில் ஃப்ரெஷ் தண்ணி போட்டு அப்படியே ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கலவையை அப்படியே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜஸ்ட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் யூஸ் பண்ணி அப்படியே கொரன்னு கோர்ஸாக இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கோர்ஸாக அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காஞ்சிபுரமோட சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி டெக்ஸ்சருக்கு. ஸோ இப்போது இந்த கலவையை அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது அப்படியே ஒரு 8 மணி நேரம் போல் மாவு பொங்குற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் சுக்குத்தூள் போட்டு இஞ்சி விழுது சேர்த்து சீரகம் சேர்த்து கருப்பு மிளகு காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடலாம். எண்ணெயிலேயே ஒரு ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் நல்லெண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கிறதான மாவில் இந்த தாளித்ததான அந்த கலவையை போட்டு நல்லா கலந்து விடலாம். மீன்வைல் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதில் ஒரு ஸ்டீமிங் பிளேட்டை வச்சு அது மேலே உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்தாலும் டம்ளர் வைக்கலாம், அல்லது கப் இருந்தாலும் கப் வைக்கலாம். இந்த டம்ளர் அண்ட் கப்ஸில் நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். நல்ல பொங்கி வந்த மாவில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்சிபுரம் இட்லிக்கு, அந்த மாவை இந்த நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணதான அந்த டம்ளர் அல்லது கப்பில் 3/4 அளவுக்கு மாத்திரம் அப்படியே ஃபில் பண்ணலாம் மாவை. ஏன்னா இது அப்படியே கப் கேக் மாதிரி பொங்கி வரும். ஸோ இப்போது மூடியை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஹை ஹீட்லேயும் ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஹீட்லேயும் ஸ்டீம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நல்ல கப் கேக் மாதிரி எழும்பி வந்திருக்கு நம்ம காஞ்சிபுரம் இட்லி. அதனால தான் 3/4 அளவுக்கு நம்ம அந்த டம்ளர்லேயோ கப்லேயோ ரொப்பணும். இப்போது ஒரு டூத்பிக் போட்டு குத்தி பார்த்தோன்னாக்கா துளி கூட ஒட்டாமல் வருது. நல்லா வெந்திருக்கு. எனக்கு டோட்டலாக 10 மினிட்ஸ் ஹை ஹீட்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஹீட்லேயும் நான் வச்சு இதை ஸ்டீம் பண்ணேன். இப்போ அப்படியே இதை ஒரு ஷார்ப் ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துட்டு அந்த இட்லிகளை அப்படியே சர்வ் பண்ணோன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சாஃப்ட் ஃப்ளஃபி காஞ்சிபுரம் இட்லி தயார்.